ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. கலாஸ் ரெசிபில இன்னைக்கு மஷ்ரூம் பெப்பர் கிரேவி எப்படி டேஸ்டா பண்றது பார்க்கலாம் வாங்க. கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆன உடனே 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, கடுகு வெடித்த உடனே 2 முழு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்து மிக்சி ஜாரில் அடித்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. கடலெண்ணெய் சேர்த்ததால் இந்த மாதிரி பொங்கி வருதுங்க. பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2.5 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிக்கோங்க. மிளகுத்தூள் 2 பாக்கெட்டுக்கு இந்த அளவு சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு மேலே சேர்த்திங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயத்தை சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு, 3/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து அதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க 1.5 தக்காளி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்து தக்காளி நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் கம்மியாக சேர்த்தாதாங்க நல்லாயிருக்கும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்க 2 பாக்கெட் காளானை சேர்த்து அதையும் இது கூட நல்லா வதக்கிக்கலாம். இது 4 பேருக்கு கரெக்டாக இருக்குங்க. இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க, காளான்ல இருந்தே தண்ணி வரும். இந்த தண்ணி எல்லாம் சுண்டி கிரேவி கொஞ்சம் திக்காகட்டும். டேஸ்ட் பார்த்துட்டு லாஸ்ட்ல உப்பு வேணும்னா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி. அவ்வளோதாங்க, மஷ்ரூம் பெப்பர் கிரேவி ரெடி. இது சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கலாஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.